வணக்கம் உறவுகளே. கடந்த 2 வாரமாவே பார்த்தீங்கன்னா, மழை ஹெவியா இருந்தது. அதனாலே பார்த்தீங்கன்னா, பலகாரம் சந்தையில நெறைய கடைகள் ஓப்பன் பண்ணல. அது மட்டும் இல்ல, மக்கள் கூட்டமும் பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருந்தது. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, கிளைமேட் மொத்தமாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா வெயில் அடிக்குது. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில பொருட்கள்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கேட்ட பொருட்கள்லாம் பலகாரம் சந்தையில இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம, இந்த வாரம் புதுசா சந்தையில என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். 2 வாரத்துக்கு அப்புறம் பலகாரம் சந்தை இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தெளிவா இருக்கு. நெறைய கடைகளும் திறந்திருக்காங்க. கூட்டமும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நம்ம வந்தோனே பார்த்தீங்கன்னா, மொத கடையிலே 2 சேர் இருந்தது. ஸோ இது 2 சேருமே பார்த்தீங்கன்னா, கல்யாண மண்டபத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான சேரு. நம்ம அப்படியே பார்த்துட்டு வரும்போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான பாக்ஸ் ஒன்று இருந்தது. ஸோ நான் கூட இதை நார்மல் பாக்ஸ் தான் நினச்சி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜாம். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம காரில் இல்லை ஆட்டோவில் அந்த மாதிரியான இடத்தெல்லாம் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கிட்ட சொன்னாங்க. ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்கான். நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு CPU ஒன்று எடுத்து வச்சுருந்தாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த கடையிலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராடக்ட்லாம் இருந்தது. நம்ம கண்ணில் பார்த்தீங்கன்னா இந்த ஒனிடாவோடைய ஏசி பாட்டது. ஸோ இந்த ஏசி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எல்ஜியோட வாஷிங் மிஷின். ஸோ இதெல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு தான் அப்படி சொன்னாங்க. அடுத்ததாக ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா JBL ஸ்பீக்கர் ஒன்று இருந்தது. இதை நம்ம பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப டேமேஜ் ஆகிருந்தது. உள்ளே ஃபுல்லாகவே தண்ணி போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம வாங்குறது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். அதனால் நம்ம அங்கே அப்படியே வச்சிட்டோம். ஸோ இந்த ஃபேன் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டுருந்தாங்க. இப்போ ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு ஃபேன் வேணும் அப்படின்னாங்க. நம்மளும் பார்த்திங்கன்னா இதை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிட்டோம். இப்போ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா டவர் ஃபேனு, CPU, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பவர் மிஷின் ஒன்று இருந்தது. ஸோ இந்த டூல் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. எந்த ஒரு டேமேஜுமே இல்லை, புதுசாக தான் நினைக்கிறேன். பாக்ஸோடய பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருந்தது. இதை நம்ம நண்பர் ஒருத்தர் வாங்கியிருந்தார். இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பவர் பேங்க் ஒன்று இருந்தது. இது குரோமா பிராண்டோடையது. ஆனால் இதில் பேட்ரி உப்பி போயிருக்கு. ஸோ இதை நம்ம வாங்கி மறுபடியும் ரீஸ்டோரேஷன் பண்ணி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம அங்கே வச்சிட்டோம். அடுத்த கடையில் ஒரு வித்தியாசமான டிவைஸ் ஒன்று இருந்தது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் தான். இந்த அயன் பாக்ஸோட இதனுடைய ஹேண்டில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த அயன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ராவலில் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு அயன் பாக்ஸ் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நம்ம அப்படி வரும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் இந்த ட்ரோன் வாங்கியிருந்தார். ஸோ இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்தாரான். இது பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஸோ நம்ம வேகமாக செவுத்தில் முட்டினாவோ அதுக்கப்புறம் இல்லைனா ஆஃப் ஆகி கீழே விழுந்தவோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக உடஞ்சிரும். ஏன்னா இது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான். இது எக்ஸ்ட்ராவாக 4 ப்ரொப்பலர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சார்ஜர் பார்த்திங்கன்னா நோக்கியா சார்ஜர் கொடுத்துருக்காங்க, சம்மந்தமே இல்லாமல். ஸோ இதனுடைய ஒரிஜினல் சார்ஜர் இது கிடையாது. அதே மாதிரி இதனுடைய ரிமோட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இது ஒர்க் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அவர் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு. ஸோ நம்ம அடுத்ததாக ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்ம மீட் பண்ணோம். அவர் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பலகாரம் சந்தைக்கு வரான். அவர் இந்த 2 ப்ராடக்ட் வாங்கியிருந்தார். ஒன்று பார்த்திங்கன்னா இந்த ஐபால் பிராண்டோடைய லேப்டாப்பு. ஸோ இது 500 கொடுத்து வாங்கிட்டு இருந்தார். ஒர்க் ஆகுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி இருக்க ஸ்க்ரூலாம் கொஞ்சம் 1-2 மிஸ் ஆகி தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் அவர் நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தார். அதே சப்ஸ்கிரைபர் தான் பார்த்திங்கன்னா இந்த டேபும் ஒன்று வாங்கியிருந்தார். இந்த ஆப்பிள் டேப் பார்த்திங்கன்னா 1500 கொடுத்து வாங்கியிருந்தாரான். ஸோ பின்னாடி பேனல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. பட் டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது. அவர் பார்த்திங்கன்னா தெரிஞ்ச நண்பர் இருக்கார், நான் அவர்கிட்ட கொடுத்து சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தார். ஆல்ரெடி இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உள்ள பேட்ரி இருக்காது. ஏன்னா பார்த்திங்கன்னா வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம அதை டச் பண்ணி பார்க்கும்போது அது ஃபீல் ஆகுது. இருந்தாலும் பேக் பேனலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. ஆனால் டிஸ்பிளேக்கு பார்த்திங்கன்னா இது ஒர்த்து தான். ஏன்னா டிஸ்பிளேல எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது. அடுத்தது ஒரு கடையில் பார்த்திங்கன்னா இந்த சோனியோட வாய்ஸ் ரெக்கார்டர் ஒன்று இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா தண்ணியில் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஃபுல்லாக தண்ணி போயிருக்கு. இதை நம்ம எடுத்தாலுமே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. இது நம்ம பேட்ரி போட்டு ஆப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான். நம்ம அதை அப்படியே வச்சுட்டோம். அதே கடையில் பார்த்திங்கன்னா ஒரு CPU ஒன்று இருந்தது. இந்த CPUவில் பார்த்திங்கன்னா SMBS அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ப்ராசஸர் கூட கிடையாது. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. வெறும் மதர் போர்டு மட்டும்தான் இருந்தது. அடுத்ததாக இந்த கடையில் பார்த்திங்கன்னா மிக்ஸி, புது மிக்ஸி, பழைய மிக்ஸி எல்லாமே அடுக்கி வச்சுருந்தாங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டூல்ஸ்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா லேண்ட் கேபிள்லாம் பின் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரியான டூல் அது. அடுத்ததாக ஒரு கடையில் PS3 பாக்ஸோடு வச்சுருந்தாங்க. எக்ஸ்பாக்ஸோடைய ஜாய்ஸ்டிக்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டில் ஒரு நண்பர் பார்த்தோம்ல, லேப்டாப்பு ப்ளஸ் ஆப்பிள் ஐபேட் வாங்கியிருந்தார்ல, அதே நண்பர் தான் பார்த்திங்கன்னா இந்த PS3 வாங்கியிருந்தாரான். 6000 கொடுத்து வாங்கியிருந்தார். ஸோ ஒர்க்கிங் கண்டிஷன் தான், செக் பண்ணி பார்த்து தான் வாங்கியிருக்கேன் அப்படி சொல்லியிருந்தார். அடுத்ததான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆப்பிளோடைய மானிட்டர் ஒன்று இருந்தது. இது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலாம் நல்லா தான் இருக்குது. ஒர்க்கிங் கண்டிஷன் தான் நினைக்கிறேன்.
இது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா PS2 ஒன்று இருந்தது. ஸோ ஸ்லிம் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நார்மல் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேரான பீஸ் தான். எப்போனா ஒரு வாட்டி தான் அது நம்ம கண்ணில் மாட்டோம். ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபிள் ஜாய்ஸ்டிக் எதுவுமே காணும். இது மட்டும்தான் தனியாக வச்சுருந்தாங்க. ஹெவியான வெயிட் ஆக்சுவலாக வந்து இதில் ப்ராடக்ட் எதுவுமே எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அப்படியே வச்சுட்டோம், நமக்கு இது தேவைப்படாது. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டர் காஃபி போடுற ஒரு ஜார் ஒன்று இருந்தது. பார்க்க நல்லா இருந்தது, பழைய ஜார்னு நினைக்கிறேன் இது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு நோக்கியா மொபைல் ஒன்று கிடச்சிது. இது பார்க்க வந்து கொஞ்சம் மோசமான கண்டிஷனில் தான் இருந்தது. ஸோ இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நாளாக இந்த மாதிரி நோக்கியா ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக வந்து பார்த்திங்கன்னா இது சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வாங்கியிருந்தோம். இது ஒர்க் ஆகுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கு பேட்டரியுமே கிடையாது. நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி பார்த்து தான் சொல்ல முடியும். இருந்தாலும் கொஞ்சம் மோசமான கண்டிஷனில் இருந்தாலும் நம்ம வந்து ரேட்டு பேசி ஒரு 350 ரூபாய்க்கு இதை வாங்கிட்டோம். இதே கடையில் பார்த்திங்கன்னா விக்டரோடைய ஒரு டேப் ரெக்கார்டர் ஒன்று இருந்தது. ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாரு. ஸோ நம்ம வீடியோ மட்டும் கவர் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த கடையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த நகைகள்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் வாடகை கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரியான கவரிங் நகை தான். அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின நோக்கியா மொபைல் மாதிரியே இன்னொரு ஃபோன் இருந்தது. ஸோ இது பார்க்க வந்து நல்ல கண்டிஷனில் இருக்க மாதிரி தான் இருந்தது. ஆனால் பேட்டரியை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பின்னாடி ஃபுல்லாகவே தண்ணி போய் ஃபுல்லாகவே ஃபங்கஸாக இருந்தது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இப்போதைக்கு ரெடி பண்ண முடியாது, ஏன்னா டைம் எடுக்கும். அதனால் நம்ம இதை எடுக்கலை. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக்பெரி மொபைல் இருந்தது. ஸோ இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷனாக கேட்டால் தெரில அப்படின்ட்டாங்க. இது வந்து பீஸ் வந்து 300 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம அங்கே வச்சிட்டோம். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான அந்த காருக்கு தேவையான இந்த மியூசிக் பிளேயர்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் பார்க்க வந்து வித்தியாசமாக இருந்தது. நார்மல் ஸ்பீக்கர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பில்டு குவாலிட்டியெல்லாம் நல்லா இருந்தது. அதே கடையில் இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மீட்டர்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதை நம்ம செப்பரேட்டாக வாங்கி வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிலிப்ஸோடைய டிவிடி பிளேயர் ஒன்று இருந்தது. வித் வந்து இதில் டிஸ்பிளேவும் வந்துடும். இதில் டிவிடி டிவிக்ஸ் அந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன் இருக்கிற சீரீஸ்லாம் கூட போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் தானா, புதுசுன்னு தான் சொன்னாங்க. நம்மளும் செக் பண்ணி பார்த்தோம், புதுசாக தான் இருந்தது. இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்தாலுமே இந்த லென்ஸ் வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டு தான். ஏன்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரீட் ஆகலாம் அப்படின்ற பட்சத்தில் லென்ஸு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பட் கிடச்சிச்சு அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தான ப்ராடக்ட்டு தான். கீழே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பேனசோனிக்கோடைய சிடி வாக்மேன் வரலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பவர் அடாப்டருமே கூட வச்சுருந்தாங்க. 400 கிட்ட சொன்னாங்க. ஸோ நம்ம பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வாட்சஸ்லாம் வச்சுருந்தாங்க அதே கடையிலே. இது எல்லாமே பாக்ஸ் பீஸ் தான், எல்லாமே புதுசு தான், யூஸ் பண்ணது கிடையாது. இது வந்து சிங்கிள் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் சொன்னாங்க. இது எல்லா வாட்சுமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் தான். பார்க்கவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைனில் இருந்தது. பட் நமக்கு வந்து இப்போ அது தேவைப்படல அப்படின்றதெல்லாம் நம்ம வச்சுட்டோம். அப்படியே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமிங் ஹெட்ஃபோன் ஒன்று கிடச்சிது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க புதுசாக தான் இருந்தது, வித் மைக்கோட வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. இதனுடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 200 சொன்னாங்க. நம்ம இதை வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோம். இந்த கடையிலே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஏர் கூலர்லாம் இருந்தது. அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மினி டிவி ஒன்று இருந்தது. ஸோ இந்த டிவி வந்து பார்த்திங்கன்னா 1500 கிட்ட சொன்னாங்க. நம்ம நண்பர் வந்து இது வேணும் அப்படி சொல்லிட்டு இன்னும் பார்த்துட்டு இருந்தார். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஓப்பன் பண்ணாமல் இருந்தால் கூட நம்ம வாங்கி செக் பண்ணி பார்க்கலாம். பட் ஆல்ரெடி இது வந்து பிரித்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வாங்க வேணாம் அப்படி சொல்லிட்டு நம்ம முடிவு கொண்டு வந்துட்டோம். இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ரிமோட் ஒன்று இருந்தது. ஸோ இது எதனுடைய ரிமோட்டோ அப்படி சொல்லிட்டு தெரியல. நாமும் இன்னும் கொஞ்சம் நேரம் தேடி பார்த்தோம் எதாவது ப்ராடக்ட் இருக்கா அப்படி சொல்லிட்டு. அப்படியே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான பழைய ரேடியோ ஒன்று கிடச்சிது. ஸோ இந்த ரேடியோ வந்து பார்த்திங்கன்னா மர்ஃபி பிராண்டோடையது. ஸோ இது ஒர்க்கிங் கண்டிஷனாக என்ன அப்படி சொல்லிட்டு தெரில. இதை மட்டும் தனியாக வச்சுருந்தாங்க, பார்க்க நல்லா இருந்தது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேமரா ஒன்று இருந்தது. ஸோ இந்த கேமரா பார்க்க நல்லா இருந்தது. ஆனால் இதனுடைய கனெக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்னு டைப்பில் இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை மூலிமா கனெக்ட் பண்ணலாம், இல்லை கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி எந்த கேமராவும் கிடையாது. ஸோ இது வித்தியாசமாக இருந்தது. இது எதுக்கு யூஸ் பண்ணுற கேமரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஒய்ஃபை கேமரா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு இது நல்லா இருந்தால் அதை வாங்கலாம் அப்படின்னு நினச்சி தான் எடுத்து பார்த்தோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா பின் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை அங்கேயே வச்சுட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய ரேடியோ ஒன்று இருந்தது. இதனுடைய டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பட்டன் எல்லாமே இருந்தது. இது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனல் சேஞ்ச் பண்ணுற டியூனர்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது டேமேஜ் ஆகிருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் அந்த அக்காயா பிராண்டோடைய இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய டேப் ரெக்கார்டர் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா FM AM அதுக்கப்புறம் வந்து 2 கேசட் போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாகவும் இருந்தது, வெயிட்டாகவும் இருந்தது. நம்ம அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அடுத்த கடைக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு பொருள் ஒன்று இருந்தது. ஸோ இது என்ன அப்படி சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டவர் ஃபேன்லாம் இருக்குல்ல,
ஸோ அந்த மாதிரி வந்து இதுவும் ஒரு ஃபேன் தான். ஃபேன் ஓடுற சவுண்டெலாம் வராது, நமக்கு கீழே மோட்டர் இருக்கும், அதில் வந்து இந்த ரவுண்டாக இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா காற்று வரும். ஸோ நம்ம இதையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படல, அதனால் நம்ம வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அந்த கடையிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸு அப்புறம் இந்த மாதிரியான படிலாம் வச்சுருந்தாங்க. இது ஒரு சில ஊரில் வந்து படி மரக்கா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் அளந்து அந்த அரிசி நெல் அதெல்லாம் இதில் தான் போடுவாங்க. ஸோ நம்ம அப்படியே நடந்து வரும்போது ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வித்தியாசமான கேமிங் டிவைஸை பார்த்தோம். இது வாங்கலாம் அப்படின்னு தான் நம்ம முடிவு பண்ணி ரேட்லாம் கேட்டோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் பின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா இது வரலுமே நம்மக்கிட்ட இல்லாத மாதிரியான ஒரு டைப் இருந்தது. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சுட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீபோர்டு ஒன்று இருந்தது. ஸோ இந்த கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக டிவியில் கனெக்ட் பண்ணி விளையாடுற ஒரு கேமிங் டிவைஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிப்பு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த சிப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கேம் இருக்கும். இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாய்ஸ்டிக்கை வந்து டிவியில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக விளையாடிக்கலாம் கேமை. ஸோ இப்போ என் கையில் இருக்க இந்த ரேம் மாதிரியான ஸ்லாட் இருக்குது பார்த்திங்களா, இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கேம் இருக்கும். ஸோ அந்த கேம் விளையாடணும்னா இந்த ஸ்லாட் இருந்தால் தான் நம்ம விளையாட முடியும். அப்படியே பக்கத்தில் ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணம் என்ற மிஷின் வச்சுருந்தாங்க. ஸோ கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பழசு, இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதுசு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த சூட் கேஸு அதுக்கப்புறம் CPU எல்லாமே வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே 2 இரும்பு பெட்டி வச்சுருந்தாங்க. இது பார்க்க நல்லா வித்தியாசமான ஓப்பன் பண்ணி பார்த்தோம், ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த டோருடைய சைஸு பாருங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. உள்ளே வந்து கீலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதனுடைய ஒரிஜினல் கீ வந்து தொலைஞ்சிடுச்சான், அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கெட்டில் எழுதி வச்சுருந்தது. நம்ம அப்படியே இருந்த மாதிரியே க்ளோஸ் பண்ணி வச்சு அப்படியே அடுத்த கடைக்கு வந்துவிட்டோம். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான DVD பிளேயர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஹார்ட் டிஸ்க்லாம் இருந்தது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 2 TB ஹார்ட் டிஸ்க்கு, அதுக்கப்புறம் 1 TB ஹார்ட் டிஸ்க் அதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணாமல் வாங்க முடியாது, அங்கேயும் வந்து செக் பண்ண முடியாது. சில நேரத்தில் நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து செக் பண்ணும்போது ஒர்க் ஆகலைன்னா வந்து நம்ம ரிட்டர்ன் கொடுத்து காசு வாங்க முடியாது. ஸோ அதனால் இது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயந்தான், நான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அப்படியே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ்லாம் இருந்தது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டாட்டோ தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பச்சை குத்துறது வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்துலேருந்து நம்ம வீட்டில் வயசானவங்கலாம் வந்து நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த டூல்ஸ் எல்லாம் அங்கே இருந்தது. அப்படி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே எக்கச்சக்கமான இந்த கேமராஸ்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒயர் மூலிமா ரன் ஆகிற கேமரா. ஸோ இது வந்து கனெக்டிவிட்டி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ண முடியும். ஆனால் இப்போ வந்து நிறையா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, ஒயர்லெஸ்லாம் நிறையா இருக்குது, வைஃபை மூலமாக கனெக்ட் பண்ணுற மாதிரியான கேமரா. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறது கம்மியாகிடுச்சு. அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கேமிங் பேட் ஒன்று இருந்தது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கேமிங் ஸ்லாட்டு போட்டு அதுக்கப்புறம் தான் அதில் கேம் விளையாட முடியும். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் ஐபேட் ஒன்று இருந்தது. பார்க்க நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம். பட் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அது பேனல்லாம் நல்லா இருந்தது, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நொறுங்கி போயிருந்தது. இந்த போர்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெண்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனாலே நம்ம அப்படியே அங்கே வச்சிட்டோம். இப்போ என் கையில் இருக்க இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். பட் இப்போ எல்லாமே இந்த ஃபோன் வந்து சேலாக காணும். பார்க்க நல்லா தான் இருந்தது, ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து உடஞ்சி போயிருக்கு, அதனாலே வந்து யாரும் வாங்க காணும். சரி பார்ப்போம், நெக்ஸ்ட் வீக் வந்துச்சுன்னா நம்மளே அதை வாங்கிடலாம். ஸோ அப்படியே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய டிவி ஒன்று இருந்தது. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த CPUவில் இருக்க மதர் போர்டு தான் வெளியே வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்மல் பிளாக் அண்ட் ஒயிட் டிவிலாம் இருக்கும்ல, அதனுடைய மதர் போர்டு கூட கழட்டி வச்சுருக்காங்க. ஸோ டெக்னீஷியனுக்குலாம் இது தேவைப்படும். அதே கடையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சோலார் லேம்ப் ஒன்று இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜ் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், சோலார்லேயும் ரன் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேன் ஆஃப் ஸ்டீல், அது சூப்பர்மேனோடைய லோகோ போட்டு வச்சுருந்தாங்க, பார்க்க நல்லா இருந்தது. பக்கத்தில் இன்னொரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வித்தியாசமான கால்குலேட்டர் வாட்ச் இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் பக்கத்தில் இன்னொரு வாட்ச் ஒன்று இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து பாதி தெரியுது பாதி தெரியல. பட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் ட்ரெண்டிங்கில் இந்த வாட்ச் தான். நான் கூட ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி வாட்ச்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டு வரும்போது நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வாங்கின ப்ராடக்ட்லாம் காமிச்சிருந்தார். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees கொடுத்து வாங்கியிருந்தாராம். இந்த ஏர்பட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தது. இதுவுமே வந்து 100 rupees கொடுத்து தான் வாங்கியிருந்தாரு. இந்த எக்ஸ்பாக்ஸோடைய ஜாய்ஸ்டிக் ஒன்று வாங்கியிருந்தார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனாக என்ன அப்படி சொல்லி தெரியல. ஓப்பன் பண்ணி பார்த்தோம், ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போய் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இருந்தாலும் அது பேர் பார்ட்ஸுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருந்தார். இன்னொரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த PSP வாங்கியிருந்தார். ஸோ இந்த PSP வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி போன மாதிரி தான் இருந்தது, டிஸ்பிளே கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. பட் இருந்தாலுமே நம்ம இதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருந்தார். ஸோ இந்த ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா 400 இல்லை 500 சொன்னார், சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோடைய லாஸ்ட்டில் அப்படி இல்லைனா அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். அதே நண்பரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் ஒன்று வாங்கியிருந்தார். ஸோ இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல.
ஏன்னா இப்போ ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாகவே ஒரு மாதிரி உடஞ்சி போன மாதிரி தான் இருந்தது அந்த டிஸ்பிளே கிட்ட இருக்கிற அந்த ஏரியா எல்லாமே. ஸோ லேப்டாப் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இருந்தாலும் இது வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ரிஸ்க் எடுத்து ஓன் ரிஸ்கில் தான் வாங்கியிருக்காரு. ஸோ வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வித்தியாசமான டேபிள்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாமே ஃபுல்லாகவே கிளாஸ் தான், பார்க்க நல்லா இருந்தது. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்க ஓட்டுற மாதிரியான ஜீப்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ஆப்ரேட் தான், நம்ம வந்து ரிமோட் மூலமாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் குழந்தைங்க உட்காந்து வந்து பார்த்திங்கன்னா ஓட்டலாம். அந்த மாதிரியான ஒரு ஜீப்பு தான் இது. வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ஜிங் கேபிள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க விளையாடுற அந்த ரப்பர் பாம்பு, ஸோ அந்த மாதிரியான டாய்ஸ்லாம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி கேமரா ஒன்று வச்சுருந்தாங்க. இது வந்து நேஷ்னல் பிராண்டோடைய கேமரா. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிருந்தது, உடஞ்சி போய் தான் இருக்குது. சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. வேணா வந்து இதே மாதிரியான கேமரா யாருன்னா வச்சுருந்தாங்கன்னா அதுக்கான பேர் பார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடவண்டி ஒன்று வச்சுருந்தாங்க. சின்ன வயசில் குழந்தைங்களாம் இது மூலிமா தான் வந்து நடக்க கற்றுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நடவண்டி பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷனில் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து நிறைய வித்தியாசமான சைக்கிள் அதெல்லாம் வச்சுருக்காங்க குழந்தைங்க ஓட்டுறதுக்கு. ஆனால் இந்த மாதிரியான நடவண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் ஒரு சிலர்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படியே நம்ம வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வித்தியாசமான கீபோர்டு நம்ம கண்ணில் பட்டது. இப்போ ஃபிசிக்கலாக எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது, ஆனால் இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நமக்கு இது வேணும் அப்படின்றதுனால வந்து நம்ம ரேட்டு கட்டோம், 100 ரூபா சொன்னாங்க, நம்ம 50 ரூபாய்க்கு பேசி வாங்கிட்டோம். நம்ம பர்ச்சேசிங்லாம் முடிச்சு அப்படியே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் இந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருந்தார். ஸோ இந்த கேமிங் வீலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 கொடுத்து வாங்கியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்க்க வந்து நல்ல கண்டிஷனில் இருக்க மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா த்ரஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு ஒன்று போட்டிருந்தது. ஸோ இதனுடைய ஒரிஜினல் ரேட்டு வந்து 6000லேருந்து 8000 வரல இருக்கும். இது ஒர்க்கிங் கண்டிஷனாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட அதை கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த கேமிங் வீலரில் வந்து ஃபிசிக்கலாக எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது, பார்க்க நல்லா தான் இருந்தது. ஸோ கடைக்காரருமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாராம். ஸோ இந்த வீலர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் எக்கச்சக்கமான அந்த குழந்தைங்க விளையாடுற டாய் காரு அதுக்கப்புறம் பைக்கெலாம் வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ இதனுடைய ரேட்லாம் வந்து கேட்டோம். இந்த பைக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1500 சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜீப் வந்து பார்த்திங்கன்னா 2000 சொன்னாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாகவே பைக்கில் இருக்க மாதிரியான கீழாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசிக் பிளேயரும் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் போட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதில் பாட்டு கேட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியில் ஆப்ரேட் ஆகிற மாதிரியான ப்ராடக்ட் தான். இது வந்து இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரில, நம்ம வாங்கி கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒர்த்து தான், வாங்கி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம். வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரியவர் வந்து ஒரு கடை வச்சுருந்தாரு. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் மாதிரி தான் இருக்கும் பார்க்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு பண்ணிங்கன்னா அந்த ஒரு கடையில் வச்சுருக்க மாதிரியான டாய் மாதிரி வரும். ஸோ பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பசில்ஸ் மாதிரியான ஒரு கேமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 150 கிட்ட சொன்னார். ஸோ அப்படியே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான 2 கேபிள் இருந்தது, அதுவுமே நம்ம வாங்கிட்டோம். 2 வாரமாக தொடர்ந்து மழை பெஞ்சது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பட் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான வெயில். ஸோ நம்மளால் வந்து தாக்கு பிடிக்க முடியல, ஓவராக வெயில் இருந்தது. ஸோ அதனால் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பியூரிஃபையர் வந்து தூக்கிட்டு வந்திருந்தார். ஸோ அவரை நிறுத்தி இது என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பேசணும். ஸோ இந்த வாட்டர் பியூரிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா 500 கிட்ட வாங்கியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டில் தான் வந்து அவர் வாங்கினாராம். ஸோ இது நார்மலாக வந்து கேட்டிங்கன்னா எப்படியும் ஒரு 6000 7000 அந்த ரேட்டு வரும் புதுசு வாங்குற மாதிரி இருந்தால். இதை நம்ம சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது ஒர்த்து தான். ஏன்னா வந்து 500 கொடுத்து வாங்கியிருக்கோம். சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 rupees இல்லைனா 2000 கொடுத்து பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் வந்து பார்த்திங்கன்னா இதை ரிட்டன் சேல் பண்ணாலுமே எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்ட காசு கிடச்சிரும். அதே நண்பரே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப் ஒன்று வாங்கியிருந்தார். ஸோ இந்த லேப்டாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா சைடில் இந்த டிவிடி டிரைவில் இருந்து பாருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சர்வீஸ் சென்டர் போன மாதிரியான லேப்டாப் கிடையாது, இது வந்து ஓப்பனே பண்ணல. ஸோ அதனால தான் இந்த லேப்டாப் வந்து அவர் வாங்கினாராம். இது வந்து 1200 கொடுத்து இந்த லேப்டாப் வாங்கியிருந்தார். ஒரு வழியாக நமக்கு தேவையான ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இப்போ நம்ம பலவர சந்தையில் வாங்கினா இந்த வீலர் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அதனால் வந்து இதில் ஆட் பண்ண முடியல. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.